ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர். விசேஷமாக கடந்த மாதம் 8ஆம் மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர். இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கிற கிருபையும் ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த அந்த 8 மாதங்களிலே கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட நடத்தி இதை 9ஆம் மாதம் காணபடி செய்திட உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 9ஆம் மாதம் காணக்கூடாதபடிக்கு அநேகர் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒன்றுக்கு உதவாத குப்பைகள், அற்பர், நீசர்கள், பாவிகள் எங்களை இந்த உலகத்தில் இதை ஒரு பர்பஸோட நோக்கத்தோடு வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை ஆராயவும் ஜெபிக்கவும் அது அநேகருக்கு சொல்லவும் தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும், ஒரு விசேஷித்த அற்புதமும் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும் என்ற பாடலை நாம் பாடுவோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம், கும்பிடும் ஓரை குணமாக்கும் தேவன். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வில் இன்னும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாமும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும், என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும்.
கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். கைகளை உயர்த்தி நம்ம 2 பேருக்காக ஜெபம் பண்ணோம். எங்கள் திருச்சபையில் அன்பு தம்பி வாலிபன் அருண் ஒரு விபத்தில் மூளை பாதிக்கப்பட்டு இப்போ அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கைகளை உயர்த்துங்க. நாம் ஜெபித்தா நம்ம தெய்வ மகிமையை காணலாம். ஒருவருக்கொருவர் நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போம். இன்னைக்கு நாம் அந்த தம்பிக்காகவும் அதே போல் ஜாய்சன் இருசக்கர வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் அப்போலோ மெட்ல ஒரு 10வது வகுப்பு படிக்கிற ஒரு அன்பு தம்பி, அவனும் மூளையில் அடிபட்டு ஆக்சிடென்ட்ல கோமால இருக்கிறான். பிரியமானவர்களே, இது பொல்லாத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கணும். இந்த மூவருக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரணும். நாளைக்கு அல்லது இன்னும் 3 நாளுக்குள்ள நான் அது சாட்சியாக நான் சொல்லணும். அவங்க கண் விழித்தாங்க, அவங்க பேசினாங்க, அசைவு ஏற்பட்டது, அவங்க தாயார் மகிழ்ச்சி அடைந்தாங்க என்பதை நாங்கள் சாட்சியாக சொல்லணும். அப்படியே பலவிதமான வியாதியின் போராட்டத்தில் கேன்சர் விசேஷமாய், அதே மாதிரி இந்த கிட்னியில் இருக்கிற இஷ்யூஸ் நாளுக்கு நாள் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. சிறுநீரகம், கல்லீர், நுரையீரல், முக்கியமாக இந்த கணையம், இவை பாதிக்கப்பட்ட அநேகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது என் ஆவிலே உணர்கிறேன். கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் அந்த பயத்தை புறம்பே தள்ளி இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய வல்லமை இறங்கி வந்து பாதிக்கப்பட்ட எல்லா உறுப்புகளிலும் கர்த்தர் அவருடைய இரத்தத்தை செலுத்தி, அவருடைய ஜீவனை செலுத்தி அவர் இப்பொழுது குணமாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு தான் இதை செய்றீங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தீர், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர், நன்மையினாலே கிருபையினாலே என்னை முடிசூட்டுகிறீர் என்று நாங்கள் சந்தோஷமாய் பாடுகிற கிருபை தாங்க. இந்த அநேக திருமணமாகாம, ஓ எஸ் லார்ட், எத்தனை நாள் ஆண்டவரே நாங்கள் காத்திருப்பது என்ற கேள்வியோடு உங்களை மகன் நிற்கிறா. அவளை பார்த்து சொல், மகளே, உனக்கான ஒரு விசேஷமான ஒரு மகனை, விசேஷமான ஒரு மகளை நான் கொண்டு வந்து கொடுப்பேன், நேர்வழியாக நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவரை இன்னும் காலதாமதம் படுத்தாதபடிக்கு, அன்று அன்னாளுக்கு, அன்று மரியாளுக்கு, அன்று எலிசபெத்துக்கு, அன்று மனோவாவுக்கு நீர் கொடுத்தது போல இன்று பெற பண்ணுகிறவராகிய நீர், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்களுக்கு நிறைய சாட்சிகள் வேணும். அநேக குடும்பங்களில் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறீர், இனியும் நடத்தி வைங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையட்டும். இந்த அடிக்ஷனில், போதை வஸ்துவின் அடிக்ஷனில் இருக்கிற பிள்ளைகள், அநேகருடைய பாரம் அதிலிருந்து வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடிவெறியின் ஆவி அல்லது போதை பொருட்களின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகமடைவதை நாங்கள் ஆவிலே உணர கிருபை தாரும். அதே போல நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலில் கொடுமையாய் காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பயங்கரமான ஒரு சூழலில் காசாவில் 3 சோல்ஜர்ஸை சுட்டு கொண்டு அவங்க வைத்திருந்த பழைய கைதிகளெல்லாம் கொண்டு போட்டிருக்கிறாங்க. வார் எட்ஜில் இருக்கிறோம். கர்த்தாவே, எத்தனை குடும்பங்கள் அழிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரியாது. நியூக்ளியர் வார் வருமா தெரியாது.
எத்தனை நாடுகள் பாதிக்கப்படும் தெரியாது. எங்கள் பொருளாதார வீழ்ச்சி எப்படி நடக்கும்னு தெரியாது. அதே போல் யூஎஸ்ல இருக்கிற எலெக்ஷன்ஸில் எவ்வளவு குளறுபடிகளை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவை உலகத்தில் ஒரு சமாதானத்தை நீர் கொண்டு வருவீராக. இந்திய தேசம் உம்மாலே ஆளப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நம்ம சபைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு ஜீசஸ் இஸ் குரு. அழகா அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. இயேசுவே குரு. குரு அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா ஆசிரியர். இயேசுவே ஆசிரியர். அதை பற்றி நான் விசுவாசிக்கிற அநேக சபைகளில் அதை நீங்கள் தியானிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்ட சில காரியங்கள், நம்ம இப்போ மோசேவை கொஞ்சம் நேரம் இன்னைக்கு மாத்திரம் வச்சுட்டு நாளிலிருந்து நம்ம தொடருவோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆசிரியராக பார்க்க போகிறோம். அவரை நம்ம வைத்தியராக பார்த்துருக்கிறோம். பரம வைத்தியரா, நல்ல அழகா ஃபாதர்லாம் பாடியிருப்பார். குடும்ப வைத்தியர் அவர், அழகான பாடல் அதெல்லாம். அவரை நம்ம வைத்தியரா பார்த்துருக்கிறோம், ஹீலரா பார்த்துருக்கிறோம், அவரை உயிரோடு எழுப்புகிறவரா பார்த்திருக்கிறோம், காற்றையும் கடலையும் அதற்றினவராக பார்த்திருக்கிறோம், அவரை ஆலயத்துல கோபம் நிறைந்தவராய் சாட்டில் எடுத்து அதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் அவரை நாம ஆசிரியராய் பார்த்திருக்கிறோம். ஏன்னா இந்த சமூகத்தை உருவாக்குறவர்கள், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் சொல்றேன், இந்த சமூகத்தை உருவாக்குறவர்கள், உலகத்திலே இருக்கிற எல்லா சமூகத்தை உருவாக்குறவர்கள் ஆசிரியர்கள். இன்னைக்கு இந்த உலகம் இந்த நிலையில இருப்பதுக்கான காரணமே டீச்சர்ஸ் தான். அது எல்கேஜிலிருந்து அவங்க உயர்கல்வி டாக்டரேட் வரைக்கும் அதற்கு அடிப்படை காரணமே ஆசிரியர்கள் தான். அப்படி இருக்கும்போது என் இயேசு ஒரு ஆசிரியர் என்று நம்முடைய வேதம் அவரை எப்படி போர்ட்ரேட் பண்ணுகிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி என்ன? முதலாவது, சரி வெறும் ஆசிரியர்கள் மாத்திரம்தானா? குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறவர் யாருங்க? தாய், தகப்பன். அதுதான் நம்ம இலக்கியங்களை சொல்லுவாங்க, அன்னையும் தாயும் முன் அறி தெய்வம் என்று சொல்லுவாங்க. அப்போ அன்னையும் தாயும் இணைந்து கர்த்தரை காட்டி கொடுக்கிறாங்கன்னா முதல் ஆசான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான். அப்ப சிறு குழந்தையிலிருந்து கர்த்தரையோ கடவுளையோ ஒழுக்க நெறியிலேயோ பிள்ளைகளை கல்வியிலேயோ நல்ல பள்ளியிலேயோ நல்ல கல்லூரியிலேயோ நல்ல திட்டத்தோட வளர்க்க பிரியப்படுகிறவங்க தாய் தகப்பன் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் செய்தி வருகிறது. நான் சொல்றேன், முதல் ஆசிரியருக்கு செய்தி வருது, ரெண்டாவது தாய் தகப்பனுக்கு செய்தி வருகிறது, மூன்றாவது சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு செய்தி வருகிறது. சில நேரங்களில் எங்களால் சண்டே ஸ்கூல் எடுக்கவே முடியாதையா, ஆனால் எங்களால் விபிஎஸ் எடுக்க முடியும், விடுமுறை வேதாகம் போல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற இந்த வருஷந்தோறும் இந்த 15 நாட்கள் 10 நாட்கள் பிள்ளைகளோடு இருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. அதே போல இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இயேசுவை நாம இப்போ ஆசிரியரா மாதிரியா காண்பிக்க போகிறோம். சரி, இதுதான் முன்னுரைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஆவலா கேட்கணும், ஓ இயேசு ஆசிரியர்னா அப்ப அந்த ஆசிரியரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும். சரி, என்னோடு கூட யோவான் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஜான் சாப்டர் 3. ஜான் சாப்டர் 3, யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். நிக்கோதேமு பரிசேயன். அவன் காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னோடு உடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். முதல்ல ஒரு விட்னஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல மனசுல எழுதுங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு சத்தியமும் ஒவ்வொரு நாள் சத்தியமும் நம்ம ஆழ் மனதில் எழுதப்பட வேண்டும். ஏன்னா உலகம் இன்னைக்கு முடியும் தெரியாதுங்க. நீங்க என்ன இன்னைக்கு போகிற சூழலை பார்த்தா நமக்கு வேதம் கிடைக்கக்கூடாத காலம் வரும். அதனால நம்ம மனதில் இருந்து போதிக்கிற ஒரு நாள் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ நிறைய மனப்பாடம் பண்ணணும். யோவான் 3 நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேய அவன் இருந்தான். அவன் இரவில ஏன் இரவில வருகிறான்? பகலில வந்தா அவமானம். பகலில இயேசுவை பார்க்க வந்துட்டா அவனை ஒதுக்குவாங்க. அவன் ஒரு அரசாங்க அதிகாரியா அல்லது ஒரு ரிலிஜியஸ் லீடரா இருக்கிறான். நான் அவனை பற்றி சொல்லுகிறேன் பாருங்க. 10ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும். அவன் யாரா? போதகன். எதுல? இஸ்ரவேலில. எங்க? இஸ்ரவேலில போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அப்போ அவனே ஒரு டீச்சர், ஒரு பிரதான டீச்சர். அவன் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு டீச்சர். அவன் போதகன். அவர் ரபி. அவன் ரபி. இப்போ நீங்க சமகாலத்துல சொல்லணும்னா ஒரு 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 மினிஸ்டர், கல்வி அமைச்சர் கீழே இருக்கிற ஒரு IAS ஆபீசர், அவங்கள நீங்க சொல்லலாம், எஜுகேஷன் ஆபீசர். அப்படிப்பட்ட நீயே எப்படி சொல்லலாமா? அவன் ராக்காலத்துல இயேசுவிடத்துல ரபி, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அவன் சொல்லி சாட்சி கொடுத்தான். நல்ல போதகர், ஒரு பெரிய போதகர். அவன் பெரிய போதகர். அவன் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு போதகர். அவன் இயேசுவிடத்துல சொல்லுகிறான், நீங்க நல்ல போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய உபதேசங்கள்லாம் அவன் கவனித்திருக்க வேண்டும். அவர் பேச்சு ஆற்றலை கவனித்திருக்க வேண்டும். அவர் ஓமைகள்னாலே பேசுகிறதையும் அதிகாரத்தோடு பேசுகிறதையும் அவர் ஜனங்களை அவ்வளவு அட்ராக்ட் பண்ணி பேசுகிறதையும் ஒருவரும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அவருடைய வார்த்தையை அவ்வளவு தெளிவா கேட்கிறதையும் அவன் அறிந்திருந்தபடியினாலதான் சொல்லுகிறான், போதகரே, போதகர், ரபி, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்தான் முதல் போதகர். அவர்தான் நல்ல போதகர். அவர்தான் நல்ல டீச்சர், நல்ல ஆசிரியர், ஒரு 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 முதிர்ச்சி பெற்ற, கை தேர்ந்த, ஆற்றல் உள்ள, வாக்கிலும் செய்கையிலும் ஆற்றல் உள்ள நல்ல ஆசிரியர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை சர்டிபிகேட் பண்ணது இஸ்ரவேலின் ஒரு டீச்சர். சரிங்களா? சரி, அப்படி இருக்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவரை பார்க்கலாம். இரண்டாவது, நீங்க யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுல நல்ல போதகர் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். ஜான் சாப்டர் 13 verses 13 onwards, right? 13 வாசிக்கிறேன். 13
நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போதகர்னு அந்த இடத்துல நீங்க டீச்சர்ன்னு போடுங்க. நீங்க என்ன டீச்சர்ன்னு சொல்றீங்க, என்ன லார்டுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்வது சரியே. அவரே அக்செப்ட் பண்றாரு. ஆமா, நான் டீச்சர் தான், நான் லார்டு தான். நான் அதுக்கப்புறம் வசனம் வரும்போது மாத்தி வருது. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவும் பொழுது. ஒவ்வொரு டீச்சருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டீச்சரும் ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என் மாதிரியை நீங்க பின்பற்றுங்க. இங்க பாருங்க, கழுவினது உண்டானால் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க. அப்போ அவர் என்னென்ன செய்தாரோ அதை எல்லாம் ஒரு டீச்சர் செய்யணும், ஒரு ஆசிரியர் செய்யணும், ஒரு ப்ரொஃபசர் செய்யணும், ஒரு ப்ரீச்சர் செய்யணும், ஒரு பிரசங்கியார் செய்யணும். நான் உனக்கு கடைசியில ஒரு ரோமர்ல நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஆக அவர் தான் நமக்கு, நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்துல நமக்கு யாரும் மாதிரிகள் அல்ல. இயேசுவை தவிர நமக்கு மாதிரிகள் இருக்கவே முடியாது. காரணம், அவர் தான் எக்ஸாக்ட் மாடல். அவர் தான், வேற யாருமே இல்லை. இப்ப பாருங்க, ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டார், 12 பேரோட கூட பேசினார், அந்த 12 பேரை கன்வின்ஸ் பண்ணார். அந்த கன்வின்ஸ் அவரோடு பேசுறதே பெரிய விஷயம். சிலர் மீனவர்கள், சிலர் டாக்ஸ் கலெக்டர், சிலர் வேறு வேறு இயக்கத்தில் இருந்தவங்க. இப்போ யூதாஸ் எல்லாம் ஜெலட் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருந்தவன். ஏன்னா யூதர்களுக்கு விடுதலை வேண்டும் என்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருந்தவன். பாருங்க, ஆண்டவருடைய சீடர்கள் பல பன்முகத்தன்மை உடையவர்கள். அவரோட பேசி இப்ப ஒரு கால கழுவும் பொழுது அவரை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காலையும் கழுவினார். அவரை மறுதளிக்க போகிற பேதுருவின் பாதத்தையும் கழுவினார். யார் பெரியவன் என்று பேசிக்கொண்ட யோவான், அப்ப எங்க அம்மா கேட்கிறாங்க, ராஜ்யத்துல யார் பெரியவனா இருப்பாங்க? இப்படி பதவிக்காக அடித்து கொண்ட அவருடைய கால்களையும் கர்த்தர் என் ஆண்டவர் கழுவினார். அது மாத்திரமல்ல, ஐயோ நான் கைய போட்டாதான் நம்புவேன் அப்படின்னு மறுதளிக்க போகிற தோமா, எல்லாம் தெரியும் அவருக்கு, எல்லாம் தெரியும், தோமாவின் கால்களையும் கழுவினார். பெரியமானவர்களே, நீங்க ஆசிரியனா இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் தாழ்மைய நாம அணிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்துல பலதரப்பட்ட பிள்ளைகள் படிப்பாங்க. சிலர் ஏழைகள் இருப்பாங்க, சிலர் பணக்காரர் இருப்பாங்க, சிலர் தாழ்ந்தவங்க இருப்பாங்க, மேற்றுமையானவர்கள் இருப்பாங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள் படிக்கிற பொழுது எல்லாரையும் ஒன்றா பார்க்கிற அந்த குண லட்சணம் நமக்கு அவசியம். நிறைய ஆசிரியர்கள் இதை தவறு பண்றாங்க. நல்லா படிக்கிறவங்கள மேலே அவ்வளவு கவனம் இருக்கும். அவரை நல்லா படிக்க வச்சு நல்ல மதிப்பெண் எடுத்து இவங்க பேர், நல்லா படிக்கிறவங்கள படிக்க வச்சு பேர் எடுக்கிறதுல பெரிய விஷயம் இல்ல, நல்லா படிக்காதவனே படிக்க வச்சு பேர் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு மூடனை ஞானியா மாத்துறதுதான் ஒரு ஆசிரியனுக்கு பெருமை, அவருடைய திறமை வெளிப்படுது. ஒரு ஞானியா மாத்துறதுல பிரயோஜனம் இல்லை. அது ஒன்னும் பிரயோஜனம், நீங்க ஒன்னும் கத்து கொடுக்கல, அவனே சுயமா கத்துக்கிட்டான், அவனே வீட்டுல படிக்கிறான், அவனுக்கு டியூஷன் இருக்கு. ஆனா இந்த ஏழை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இதுதாங்க மாதிரி. இன்னைக்கு ஆசிரியருக்கு நீங்க கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசிரியர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், எல்லாரும் ப்ரீச்சர்ஸ்க்கு நீங்க இந்த என்ன சொல்லுவோம், ஏற்ற தாழ்வு இல்லாம, இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஏழ்மையான பிள்ளைகளுக்கு, ரொம்ப ரொம்ப தாழ்வான பிள்ளைகளுக்கு அவர்கள் கல்வி கண்ணை கொடுத்து அவர்களை முன்னேற்றி ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு சொல்லி அவங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வருகிறதா கர்த்தர் உங்க கைகளிலே கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பின் அர்த்தம். இதை மறந்துட்டோம். நமக்கு பணம் வந்தா போதும், நமக்கு புகழ் வந்தா போதும், இந்த ஏழை மாணவர்கள் அல்லது இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டால் என்ன, படித்தால் என்ன, படிக்காம போனால் என்ன, அவர்கள் மார்க் எடுத்தால் என்ன, மார்க் எடுக்காமல் போனால் என்ன, அவங்க பாஸ் ஆன என்ன, ஃபெயில் ஆன என்ன, நமக்கு என்ன
எனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வருது. ஐ ஹாப்பி வித் தட். ஆனா கணக்கு கொடுக்கணும். நல்ல ஆசிரியர் கணக்கு கேட்பார். ஏன்னா ஆசிரியர், இந்த நல்ல ஆசிரியர் பாருங்க, எந்த பேதமும் இல்லாம எல்லார் பாதங்களை கழுவி அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்க. செய்வீங்களா? கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம், ஆண்டவரே, ஒருவேளை இந்த மாதிரி நான் நிறைய ஃபேவரிட்டிசம் பார்த்துட்டேன் ஆண்டவரே, இந்த மாதிரி ரொம்ப நல்லா படிக்கிற பணக்கார பிள்ளைகளை, அழகான பிள்ளைகளை, அல்லது வசதியான பிள்ளைகளுக்கே என்னுடைய கவனம் போச்சு. ஏழை பிள்ளைக, உணவுதுவாத பிள்ளைக, அதெல்லாம் எனக்கு கவனமே இல்லாமல் போச்சு ஆண்டவரே. இது எவ்வளோ பெரிய குற்றம் என்று நான் உணர்ந்து கொண்டேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். நான் இந்த ஏழை பிள்ளைக, இந்த வறுமையில் இருக்கிற பிள்ளைக, இந்த சோர்வில் இருக்கிற பிள்ளைக, இந்த சிங்கிள் சைல்டு, அதாவது சிங்கிள் பேரண்ட் உள்ள சைல்டு, பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என் தனி கவனத்தை செலுத்துவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய மாதிரிகளாக நீங்க மாறும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில நல்ல ஆசிரியர் விருதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரி, அடுத்து நாம யோவான் 4, ஜான் சாப்டர் 4, இதுல ஒரு நிகழ்ச்சியை நாம பார்க்கிறோம். ஜான் சாப்டர் 4, அதுல சமாரிய பெண் அப்படின்னு ஒரு பெண்ணை நாம பார்க்கிறோம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நேரம் போயிடுச்சு. மத்தியானத்துல வராங்க, இயேசு கிறிஸ்து எல்லாரும் சாப்பிட அனுப்பிச்சிடுறாரு. அந்த பெண்ணோடு பேசுறாரு, உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் ஊருக்கு போய் ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துல சொல்லி, நான் ஒரு மேசியாவை தீர்க்கதரிசி என்று அவரை காண்கிறேன், மேசியாவை காண்கிறேன், வந்து பாருங்கள். அவங்க சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜான் சாப்டர் 4, 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்து வாங்கிய உலக இரட்சகர் என்ப அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்போ நீங்க தான் அந்த சமாரிய பெண். சாரி, நான் கேரக்டரை சொல்றேன். உங்களை ஆண்டவர் தொடர்றாருன்னு வச்சுக்கோங்க. அல்லது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ஆண்டவர் எப்பவுமே இன்டர்பர்சனலா தான் பேசுவார். தனித்தனியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், என்னோடு கூட தனியா பேசுவார். அதே மாதிரிதான் எல்லாரும் அனுப்பிச்சுட்டு அவங்களோட தனியா பேசினார். அந்த ஒரே பெண் ஊருக்குள்ள போய் அந்த சமாரியா நாட்டில் இருக்கிற மொத்தம் பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரே உபதேசம், அந்த கிராமமே ஆண்டவர் கையில வந்தது. இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஒரு உபதேசம், ஒரு பிள்ளைய நீங்க தொடு. நீங்க தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு பிள்ளையும் பற்றி நன்கு அறிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் 40 பிள்ளைகள்னா 40 பிள்ளைகளை குறித்து ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். ஏன்னா எல்லாம் நிறைய டிப்ரெஷன்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாம, உடை இல்லாம, வீடு இல்லாம, அப்பா இல்லாம, அம்மா இல்லாம, கல்வி இல்லாம, இல்ல அவங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம் நம்ம கேட்கிறோம். ஆனா ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல, வீட்டுல என்ன பிரச்சனை, இதையெல்லாம் நம்ம கேட்பதே இல்லை. அந்த ஒரு பிள்ளை நிமித்தம் அந்த குடும்பம் கர்த்தருக்குள் வரும். அந்த ஒரு பிள்ளை நிமித்தம் அந்த கிராமம் கர்த்தருக்குள் வரும். அந்த ஒரு பிள்ளை நிமித்தம் அந்த நகரம் கர்த்தருக்குள் வரும். அதை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பெண்ணுக்காக பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். அது ரொம்ப வேலிடான டைம் ஸ்பெண்டாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு பெண் தான் போய் அநேகரை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நீ சொன்னதுனால இல்ல, அவருடைய உபதேசத்தினால், அவருடைய டீச்சிங்னால தான் அவர் உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி சொல்லுவாங்களா? ஒவ்வொரு குடும்பம் அப்படி சொல்லுவாங்களா? உங்களால, கண்ணை மூடுங்க, ஆண்டவர் உங்களை தான் பார்த்து பேசுறாரு.
நீங்கள் இனி ஒவ்வொரு பிள்ளையும் கையை பிடிச்சு அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, ஒருவேளை அந்த பிள்ளைக்கு என்ன, பணக்கார பிள்ளைக்கும் பிரச்சனைகள் உண்டு, ஏழை பிள்ளைகளுக்கும் பிரச்சனை உண்டு. நான் நிறைய பிள்ளைகளோடு கூட இந்த எக்ஸாம் நேரத்தில் ஜெபிப்பது உண்டு. அப்படியே கண்ணீர் விடுவாங்க. பிசாசின் தொல்லைகள் உண்டு, குடும்ப பிரச்சனை உண்டு, படிக்க முடியாத காரணங்கள் உண்டு, மற்றபடி எல்லா விதமான பாவங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் நீங்க பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து பேசும் பொழுது அந்த ஒரு பிள்ளை நிமித்தம் அந்த குடும்பம் கர்த்தருக்குள் வரும். அதனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை காட்டிட்டு நான் ஜெபம் பண்றேன். ஆல்மோஸ்ட் டைம் ஆகுது. யோவான் 20ஆம் அதிகாரத்துல மரியாள், மகதலேனா மரியாள் பற்றி நம்ம பார்க்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ யோவான் 20, ஜான் 20:15 அது அந்த அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். நான் சீக்கிரம் முடிக்கிறதுனால, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவளை தோட்டக்காரர் என்று எண்ணி ஓடி எண்ணி, ஐயா நீ அவரை எடுத்துக்கொண்டாதுண்டானால், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பின்பு 16ஆம் வசனத்துல 16ல இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. போதகரே என்று அர்த்தமா. ரபூனி என்றார். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் போய்கொண்டிருந்தார். ஒரு பெண்ணின் அழுகையை கேட்டு திரும்ப வந்தார். அதை ஏற்கனவே ஆழமா சொல்லியிருக்கிறேன். திரும்ப அந்த பெண்ணுக்காக வந்தார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில அழுது கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில வேதனையோடு இருக்கலாம், துயரத்தோடு இருக்கலாம். அதை கேட்டு அவர் பதில் கொடுக்காதவர் போல இருக்கிறார் என்று நீங்க நினைக்கலாம். இல்லை, அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அழாதே என்று சொல்லுகிற கர்த்தர். அவளுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. நீ போய். எப்படிதான் ஆண்டவர் பார்த்தீங்களா, ஒரு டீச்சர் தான் சொல்ல முடியும். நீ போய் என்னை நம்பாத சீஷர்கள் பேதுரு, யோவான் மற்றும் நம்பாத சீஷரிடத்துல சொல்லு, நான் உங்கள் பிதாவிடத்திலும் என் பிதாவிடத்திலும் நான் போகிறேன் என்பதை சொல். முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்தவங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தவங்க அந்த அழுத பெண். உங்களையும் கூட கர்த்தர் அப்படி அழைக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு டீச்சர் இஸ் அ மிஷனரி. அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு டீச்சர் இஸ் அ மிஷனரி. நீங்கள் தான் போய் இந்த இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறவர்களாக மாறணும். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இதோ நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அந்த நார்த்தான் வேலிடத்துல சொன்னது திரும்ப உனக்கு சொல்கிறேன், வாக்குத்தத்தமாக சொல்லுகிறேன். இதை விட 8வது மாதம் கண்டதை விட மேலானவைகளை நீ காண்பாய். ஒரு டீச்சர் நல்ல மாடலாக இருக்கணும், ஒரு டீச்சர் நல்ல மென்டராக இருக்கணும், ஒரு டீச்சர் நல்ல மோட்டிவேட்டராக இருக்கணும், ஒரு டீச்சர் நல்ல மிஷனரியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம், எத்தனையோ ஆசிரியர் குடும்பம் ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா ஆண்டவரை சொன்னதுனால தான். ஆண்டவரை சொல்லாத டீச்சர்கள் அவங்க டீச்சரே அல்ல. ஆண்டவரை சொல்லாத ப்ரொஃபஸரே அல்ல. அவங்க கிறிஸ்டினே அல்ல. நான் இன்னும் சொல்ல போனால் அவங்க கிறிஸ்தவர்களாக வாழ தகுதியற்றவர்கள். புரிந்து கொள்ளுங்க, இது கர்த்தர் கடைசியாக அவங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. ஆண்டவரை சொல்லாத யாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. அவரிடத்திலிருந்து நன்மை பெற முடியாது. அவர் உங்களோடு கூட இருக்கவும் முடியாது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்கள் மீது அன்பு வைத்ததுனால இழந்து இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நீர் பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அழைப்பை நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தி, பணத்திற்காக அல்ல, பதவிக்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல
இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசிக்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி மோட்டிவேட் பண்ண, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவளை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ண, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க நீர் எங்களை பயன்படுத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வியாதியாக இருக்கிற நாங்கள் ஜெபித்தபடியே கோமாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குணமாக்கும், வியாதியாக இருக்கிறவர்களை குணமாக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தாரும், எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், எங்கள் உடன்பிறப்புகளை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர், பயணத்தில் இருக்கிற பிள்ளைகளை விசேஷமாக பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. விசேஷமாக அவருடைய பயணங்கள் சுகமாக இருக்கட்டும். அவள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், ஞானத்தை தாரும், வேலையை தாரும், உயர்வை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களை தருகிற பொழுது உம்மை பற்றி சொல்லுகிறவர்களாக என் பிள்ளைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.